இந்த நல்ல நாளில, கிறிஸ்துமஸ் நாளில நாமெல்லாம் எதுக்கு கூடியிருக்கிறோம் தெரியுதா? சரி, முதல்ல அவையாருக்கு ஒரு வந்தனம் வச்சுங்க. முதல்ல பயந்துட்டேன் நானு. நீ எதுக்கு தான் பயப்பட மாட்டேன்? சொல்லுங்கண்ணா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாம இந்த வில்லு பாட்டு மூலமா ஒரு கதைய ஒண்ணு சொல்ல போறோம். கதை சொல்ல போறீங்களா? நல்ல கேள்விமா. சூப்பர் ஸ்டார குறித்து இந்த வில்லு பாட்டு மூலமா நாம ஜனங்களுடைய இருதயத்துல அம்பு பாயிற மாதிரி ஒரு கதை சொல்ல போறோம். அங்க பாருங்க, சூப்பர் ஸ்டாரோட அல்ல ஏச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப இந்த சூப்பர் ஸ்டார குறித்து நம்ம சொல்றதுக்கு முந்தி வழக்கமா நாம செய்யற வில்லு பாட்டுக்கு முந்தி என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டு கொண்டேதான் இருப்ப. அட என்னடா, சாட்டா தானே பாட முடியும். இறை வணக்கம் பண்ணணும். கை தட்டுங்க. அப்ப பாடிட்டு ஆரம்பிச்சிருவோமா? ஆமா. தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு ஆனந்த ஆனந்தமாவில்லறியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு ஆனந்த ஆனந்தமில்லறியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க நற்சபையே, உன்னை முத்தாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்க நற்சபையே. சத்து குலைந்துன்னை சத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும். சத்து குலைந்து சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தாரல் வாய் தந்த தெய்வமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வர வேண்டும். அனைவரும் வர வேண்டும், வர வேண்டும். இங்கே வந்திருக்கும் அனைவரும் வர வேண்டும். பெற வேண்டும், பெற வேண்டும். நம்ம ஆண்டவனின் ஆசீர்வாதம் பெற வேண்டும், பெற வேண்டும். நம்ம ஆண்டவனின் ஆசீர்வாதம் வர வேண்டும். பெரியோரோ சிறியோரோ வர வேண்டும், பெரியோரோ சிறியோரோ வர வேண்டும். அக்காவோ அம்மாவோ வர வேண்டும், தாத்தாவோ பாட்டியோ வர வேண்டும். சபையாரோ யாவரோ வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். இங்கு வந்திருக்கும் யாவரும் வர வேண்டும், வர வேணும், வர வேணும். யாவரோ வர வேணும். எல்லாரும் வந்தாச்சா? ஆமாங்க. அவ வில்லு பாட்ட ஆரம்பிச்சிடலாமா? இவ்வளவு ஜனங்கள் முந்தி இருக்கிறாங்களே, கல்லால் அடிச்சா தப்பிச்சு ஓட முடியுமா? ஒழுங்கா பாடு தங்கச்சி, ஒழுங்கா பாடணும்னு பாடுறான்னு. அப்ப ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பி ஆரம்பி. யாரு ஆரம்பிக்கணும்? அக்கா ஆரம்பி. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ, இசுராஜன் பேரை சொல்லி பாட வந்தேங்கோ. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ, இசுராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ. வந்து கேளுங்கோ, நின்னு பாருங்கோ தம்பி, வந்து கேளுங்கோ, நின்னு பாருங்கோ. இசுராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ, இசுராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ. தில்லாலங்கடி தில்லாலங்கடி
தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ நல்லவர் இயேசு நம் அருகில் வந்திருக்காரு ஆமா கஷ்டமெல்லாம் போக்கும் வழியை காட்டிடுவார் நல்லவர் இயேசு நம் அருகில் வந்திருக்காரு கஷ்டமெல்லாம் போக்கும் வழியை காட்டிடுவாரு துன்பப்படும் உனக்கு அவர் உதவிடுவாரு தங்கச்சி துன்பப்படும் உனக்கு அவர் உதவிடுவாரு உன் குறைகள் நீக்கி நிறைவு தந்து நடத்திடுவாரு உன் குறைகள் நீக்கி நிறைவு தந்து நடத்திடுவாரு தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி 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 போட போட இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தம்பி தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ இயேசு ராஜா பேரை சொல்லி பாட வந்தேங்கோ பாட வந்திருக்கிறோமா ஆமா என்னடாப்பா இடைவிடாமா பைபிளையே புரட்டி கொண்டுக்கிறான் பாத்தீங்களா அக்கா தங்கச்சி நீங்களும் வந்துக்கிறீங்களா கையில வேத புத்தகத்தை கொண்டு வந்துக்கிறியா கிறிஸ்துமஸ் நாள்ல தலையில கொண்டை இருக்கு கொண்டை மேல மல்லிகை இருக்குது ஆனா கையில வேதம் இல்லாம வந்திருக்கிற என் தம்பிய பாரு அங்க பாரு என்னமா கூட்டத்துல ஆராய்ந்து ஆராய்ந்து படிக்கிறான்னு பாரு என்ன தெரியும் குறை சொல்லாத குறை சொல்றத நிப்பாட்டு கையில நீ பைபிள் கொண்டு வரல பைபிள் கொண்டு வந்த தம்பியை பத்தி குறை சொல்லாத அண்ணா தம்பி சொல்லுங்க அண்ணா இயேசு ராஜாவை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் போல கேட்டீங்களா தங்கச்சி கேளுங்க ரொம்ப ஆர்வமா இருக்குதுண்ணா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணா கொஞ்சம் சொல்லுங்க நீ என் தம்பிடா நீ என் தம்பி அண்ணா என்னத்தான் படிக்கிறேன் கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்களேன் ஆமா தம்பி என்னதான் படிக்கிற அண்ணா நீ குழப்பாதண்ணா நான் அவன் கேட்டதுக்கு நான் ஒரு பாட்டை பாடிடுறேன் அவன் இயேசு ராஜா பத்தி தானே கேட்டான் ஆமா கேட்டுக்கடா தம்பி உனக்காகவே இந்த பாட்டு உங்களுக்காகவும் தான் அக்கா கேக்குறியா அண்ணா கேக்குறியா அட ஊரு என்ன ஊருல அட ஊரு என்ன ஊருல தேராது என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் வருவன் வாழ்ந்தா அட ஊரு என்ன ஊருல தேராது என்னும் பேருல பேரு பெற்ற மனுஷன் வருவன் வாழ்ந்தா அவன் மண்ணினால சிலகம் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்தான் கேளா தம்பிய மண்ணினால சிலகம் செய்து மண்ணான மனிதனையே மடமையாக்கும் தொழிலை செய்து வாழ்ந்தான் அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம்னு பேர் கொண்ட அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஆபிரகாம் எனும் பேர் கொண்ட ஆண்டவரின் பிள்ளை ஒருவன் பிறந்தான் அவன் உண்மையுள்ளவன் தேவ பயம் நிறைந்தவன் அவன் நீதியுள்ளவன் விசுவாசம் நிறைந்தவன் அவன் உண்மையுள்ளவன் தேவ பயம் நிறைந்தவன் அவன் நீதியுள்ளவன் விசுவாசம் நிறைந்தவன் தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல நண்பன் நல்ல அன்பன் தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல நண்பன் நல்ல அன்பன் கேட்டியாடா தம்பி உனக்காக மூச்சு முட்டை பாடி இருக்கிறேன்டா நீ கேட்டதுக்காக கேட்டனா வருஷமே முடிஞ்சிரும் ஏன் ராசாத்தி சரியா சொன்னடியம்மா நானு டிரெக்டா நான் இயேசுல இருந்தே ஆரம்பிக்கிறேன் கேக்குறீங்களா பாடுறீங்களா கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க ஏசுசாமி சொன்ன கதைங்க ஏசுசாமி சொன்ன கதைங்க இன்னைக்கு நிஜத்துல நடப்புதுங்க இன்னைக்கு நிஜத்துல நடக்குதுங்க ஐயா அம்மா
கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கிளிய திருப்புங்க, போரு அடிக்குதுங்க, ரேடியோவை திருப்புங்க, அருமையா இருக்குதுங்க. கிளிய திருப்புங்க, போரு அடிக்குதுங்க, ரேடியோவை திருப்புங்க, அருமையா இருக்குதுங்க. ஒளியும் ஒளியும் சினிமா பார்க்க ஓடுறீங்க, வாழ்க்கையில ஒளியும் ஒளிய இல்லைங்க. ஆமா, ஒளியும் ஒளியும் சினிமா பார்க்க ஓடுறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளிய ஒளிய இல்லைங்க. கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, சொல்லுங்க. காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. காது கொடுத்து கேக்குற சனவங்கெல்லாம் நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஆமா கேட்கிறோம். ஒளியும் ஒளியும் பின்னால ஓடணும், வாழ்க்கையில ஒளியும் ஒளியும் அவுட்டு, ஃபீஸ் போயிடும். அண்ணே அது எப்படி என்ன, அது எப்படி என்ன, கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்க அண்ணே. பாருடா, என் தம்பினா தம்பிடா, தங்க கம்பி. அதுதான். என்னதான் நாம சொன்னாலும் அவன் வேதம் படிக்கிறத நிப்பாட்டவே மாட்டான். என்னத்தான் அந்த தம்பியை பத்தி அப்படி புகழ்ந்து பேசுகிறாரா அண்ணா? தம்பி கொஞ்சம் எட்டி பாருங்க. சந்தேகம் தான் கேளுடா தம்பி, உனக்கு தம்பி கேளுடா தம்பி. அண்ணா இந்த புத்தகம் முழுக்க படிச்சுட்டேனா. கேட்டீங்களா? கேட்டீங்களா? என் தம்பிய பாத்தியா, புத்தகம் முழுக்க படிச்ச தம்பி அவன். ஆனா இதுல இளையராசா இருக்கிறாருனா, பாக்கிய ராசா இருக்கிறாரு, இளையராசா இருக்கா, பாரதி ராசா இருக்கிறாரு. எங்க வேத புத்தகத்துல இளையராசா உண்டு, இதுல பாக்கியராசா உண்டு. அந்த புக்கு என்னன்னு உள்ள வச்சு படிக்கிறான். ராசாவை மட்டும் காணானா இல்லனா இந்த புத்தகத்துல எங்க தயவு செய்து அவன் வேத புத்தகத்துல என்ன வச்சு படிக்கிறான்னு பாருங்க. தம்பி நானும் பாக்குறேன், நீ ரொம்ப ஆர்வமா படிச்சு கொஞ்சம் குடு, கொஞ்சம் குடுறா, கொஞ்சம் குடு தம்பி பாக்குறான் என்னண்டு. அட இதுவா, அட வீணா தலையில போட்டானே, குண்டா தூக்கி தலையில போட்டானே, வீணா போனவனே, எனக்கு குண்டா தூக்கி தலையில போட்டானே, உதைக்கணும் போல இருக்குடா உன்னை பார்த்தா. ஆனா ஏசாமி சொல்லி இருக்காரு. உட்காருங்கண்ணா, உட்காருங்க உட்காருங்க. அவரு அண்ணா பாரதி ராஜாவை பத்தி பேசினாரு, இளையராஜாவை பத்தி பார்த்தேன்னு சொல்றாரு. என்ன அவர்கிட்ட இயேசு சாமியை பத்தி தானே நம்ம சொல்லணும். இப்ப இயேசு சாமியை பத்தி இப்ப பாருங்க, நம்ம ஐயா சொல்ல போறாரு பாருங்க, என்ன சொல்றாரு நம்ம கேட்போம். இந்த இயேசு சாமியை பத்தி பாடணும் பாருங்க. அந்த புக்ல என்ன இருக்குது பாருப்பா, வேற ஏதாவது. அடே இப்ப மறுபடியும் நீ கேட்க போற, என்ன கேட்க போற? வி.கே. ராமசாமியை போட்டிருக்குது, அரவிந்த சாமி போட்டிருக்குது இந்த புத்தகம். ஆனா இந்த புத்தகத்துல படிச்சதுல ஈ.கே. ராமசாமி போட்டு இருக்குது, அரவிந்த சாமியும் போட்டு இருக்குதுண்ணா. ஆனா இயேசு சாமியா மட்டும் உனக்கு போய் நான் பறிஞ்சு பேசணும். என்னடா அடே தம்பி, ஏற்கனவே என்னத்தையும் உள்ள வச்சிருந்த, அத அண்ணன் தூக்கி வெளியே விசிறடிச்சாரு. என்னத்தையும் நீட்டா குழந்தை வாசிச்சிருக்கிற, என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அதை பத்தி அது பேராவது உனக்கு தெரியுமாடா உனக்கு? ஆனா என்ன இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? இது நான் பரம்பரையா வச்சிருக்கிற குலத்தொழில். இது என்னுடைய குலத்தொழில். இது இப்ப இதுல தான் பாலே குடிச்சது, பால் குடிச்சு இதுலதான். நீங்க இதனுடைய பேரு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா? போதல்ல டேய், இதுக்கு பேரு என்னன்னு முதல்ல நீ சொல்லுடா, அப்புறம் நான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அவ்வளவுதா? இதனுடைய பேர் என்ன தெரியுங்களா? புல்லாங்குழல். புல்லாங்குழல். அண்ணா அண்ணா சொல்லுப்பா அண்ணா, இதனுடைய பேரு என்ன? நாதஸ்வரம். இருங்க இருங்க, சிரிக்காதீங்க. எத்தனை ஓட்டக்குது பாத்தீங்கன்னா ஓட்ட இருக்கிறது வந்தாரு பாருண்ணா. இது நாதஸ்வரம். நல்லா கேட்டுங்கண்ணா, நாதஸ்வரம். ஜனங்களே புல்லாங்குழல போய் இவர் சொல்றாரு அது புல்லாங்குழலாம், இவரு சொல்றாரு அது நாதஸ்வரம். தீர்ப்பு உங்ககிட்ட என்ன கிளம்பி பாப்போமா? என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ ஐயா நம்ம வந்த வேலையை முடிப்போம் ஐயா, அது அப்புறம் பாத்துக்கோ. சரிங்க, அது ஜனங்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அது பேர் என்னன்னு சொல்லுங்க. பிபி. பிபி தங்கச்சி சொல்றாங்க, பிபி.
அப்புறம் வேற யாராவது? துத்தா. எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டான். சரி அண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு வீண் விவாதம் தானே, சண்டை தானே வளருது. அது பிபியா இல்ல என்னன்றத பாத்துக்கலாம் தம்பி. அவருக்கு இதெல்லாம் பேர் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே பேரு இயேசு ராஜா மட்டும்தான். தம்பி வந்த வேலையை கவனி, வந்த வேலையை கவனி. ஜனங்கள் குத்தி கொண்டு இருக்கிறாங்க. உங்க விளையாட்டை வீட்டுல வச்சுங்க. சரிங்கண்ணா. கிறிஸ்துமஸ் நாள்ல ஆமாண்ணா, கிறிஸ்து எங்க பிறந்தாருன்னு யாருக்கா தெரியுமா? அததான் நம்ம ஒரு பாட்டா பாட போறோம். கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல. கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல. மாட்டு தொழுவில் பிறந்தாரையா, இயேசு முன்னணையில் உதித்தாரையா. மாட்டு தொழுவில் பிறந்தாரையா, இயேசு முன்னணையில் உதித்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு பாடுக்கா என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. மச்சு வீடு பல இருந்தும் மன்னவனுக்கு இடமில்ல. அப்படியா? மன்னவனுக்கு இடமில்ல. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. தச்சன் வீட்டில் பிறந்தாரையா, இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. அப்படியாக மன்னாதி மன்னன் மனுஷனை மீட்க வந்தவர். அவர் பிறந்த இடம் ஒரு மாட்டு தொழுவோம். பாருக்கா, நீ பிறக்கும் போது ஒரு ஆஸ்பத்திரியில பிறந்திருப்ப. அம்மா நீ பிறக்கும் போது ஒரு வீட்லயாவது பிறந்திருப்ப. ஆனா நமக்கு வீடும் நமக்கு எல்லாத்தையும் தர தேவனுக்கு இந்த பூமியில இடம் இல்ல. அண்ணா ஒரு சந்தேகம்ண்ணா, கேளுனா. எங்க அம்மா சொன்னாங்க நான் காத்தடிக்கும் போது பிறந்தேன். நானு காத்தடிக்கும் போது நீ பிறக்கிற உடம்பாடாப்பா இது. சரிண்ணா. ஆனா இப்ப நம்ம மறுபடியும் நாம இயேசு கிறிஸ்துவ குறித்தே நம்ம பாடி முடிப்போம். பஞ்சனைகள் பல இருந்தும் பிஞ்சு குழந்தைக்கு இடமில்ல. பஞ்சனைகள் பல இருந்தும் பிஞ்சு குழந்தைக்கு இடமில்ல. நெஞ்சனையில் தவிர்ந்தாரையா, மரியின் தஞ்சத்திலே மகிழ்ந்தாரையா. நெஞ்சனையில் தவழ்ந்தாரையா, மரியின் தஞ்சத்திலே மகிழ்ந்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஐயா யார் ஐயா அவரு? என்னையா திடீர்னு வில்லு பாட்டு நடக்கும்போது ஓடியார நீ? ஐயா நீ பேசுறது காதுலே உயில ஐயா. ஐயா இதுவரைக்கும் நான் யாரையோ எல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டேன் ஐயா. யாரையெல்லாம் நம்பினா ஐயா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல ஐயா. அதனாலதான் ஐயா இயேசுவை நம்பி வந்திருக்கேன் ஐயா. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். அப்படி போடு. நான் யார நம்புவேன், சரியா போடு. நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டுட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே, ஐயோ ஐயோ என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சு நடுத்தருவுல விட்டுட்டாங்க. என்ன செய்வேன் எம்பெருமானே, ஐயோ ஐயோ என்ன செய்வேன் எம்பெருமானே. வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன், கேட்டியம்மா? கொழுத்து போய் தேவனையே தினம் பகச்சேன். ஒளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், ஒளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். இதில் தகச்சு போய் தேவனை நான் உமை நினைச்சேன். இதில் தகச்சு போய் தேவனை நான் உமை நினைச்சேன். என்கிட்ட நல்லவன்
பாவம் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாங்க. என்ன செய்வ எம்பெருமானே, அம்மா ஐயா, என்ன செய்வ எம்பெருமானே, அம்மா அம்மா, என்ன செய்வ எம்பெருமானே, ஐயா ஐயா, என்ன செய்வ எம்பெருமானே. ஐயா உன்னை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீ நொந்து கெட்டவனா இருக்கிற ஐயா. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. நீ யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரையும் நம்பவும் வேண்டாம். நம்ப வேண்டிய ஒரு ஆளு யாரு? இயேசு. சரியா சொன்ன தங்கச்சி. யார நம்பணும்? இயேசுப்பாவை. யார நம்பணும்? நீ நம்பாலு இங்க வந்து உக்காரு. நீ கீழே இருந்து மேல போயிட்டியா? நீ வா, நான் உன உலகம் இழுக்கும். நீ வந்து உட்காரு, உன்னை இழுத்து கொண்டு போறோம். நாங்க ஒரு இடம் இருக்குது. ஐயா ஐயா, உங்களை நம்பி நான் வந்துட்டேன் ஐயா. இது வரைக்கும் நான் நம்பிட்டேன் ஐயா. நான் வர்றேன் அங்க. எனக்கு இயேசு இப்படி சொல்லுவீங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. நான் வர்றேன் ஐயா, வர்றேன் ஐயா. நான் வாயா, வந்துடுறேன், மேல வாயா. வந்துடுறேன் ஐயா. வந்துடுறேன். அப்புறம் யாராவது கூட்டத்துல இருக்கிறீங்களா இங்க வர்றதுக்கு? யாரு? அதோ அந்த அம்மா சிரிக்கிறாங்க. சிந்திங்கம்மா, சிரிக்காத. இயேசு சொல்றாரு. இயேசு இயேசுவின் கூட்டத்தோட சேர யாரு இயேசு ரெடியா சொல்றாரு. இயேசு சொல்றாரு. ஓடியாங்க. இயேசு சொல்றாரு பாருங்க. சொல்லால் ஆகுமா, சொன்னால் புரியுமா, சொன்னால் ஆகுமா, சொன்னால் புரியுமா, நம்ம இயேசு ராஜா புகழ சொன்னால் உலகம் தாங்குமா, சொன்னால் ஆகுமா, சொன்னால் புரியுமா, நம்ம இயேசு ராஜா புகழ சொன்னால் உலகம் தாங்குமா. முக்கோடி எழுந்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எழுந்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், மன்னவன் புகழனையே எழுதிட முடியுமா, மன்னவன் புகழனையே எழுதிட முடியுமா, சொல்லால் ஆகுமா, இது சொன்னால் புரியுமா, நம்ம இயேசு ராஜா புகழ சொன்னால் உலகம் தாங்குமா, சொல்லால் ஆகுமா, சொன்னால் புரியுமா, நம்ம இயேசு ராஜா புகழ சொன்னால் உலகம் தாங்குமா. மனிதன் மீதை மிதித்த தேவன் இந்த உயிரை மீட்டு தந்தார். தேவன் வீட்டை இந்த உயிரை மீட்டு தந்தார். கதறின குருடனை கண்களை திறந்து, கதறின குருடனை கண்களை திறந்து வாழ்வை ஒளிமய ஆக்கின தேவன், வாழ்வை ஒளிமயமாய் ஆக்கின தேவன். சொல்லால் ஆகுமா, அது சொன்னால் புரியுமா, இயேசுராஜன் புகழ சொன்னால் உலகம் தாங்குமா, சொல்லால் ஆகுமா, சொன்னால் புரியுமா, நம்ம இயேசு ராஜா புகழ சொன்னால் உலகம் தாங்குமா. கேட்டீங்களா மகா ஜனங்களே? இந்த உலகம் தாங்காது. என் அருள்நாதர் இயேசுவை பத்தி சொன்னா இந்த உலகம் தாங்குமா? தாங்குமா? ஒரு சந்தேகம் கேளுண்ணா. அவரு தாங்குறதுனாலதான் அப்ப நமக்கு சுனாமி வராதாண்ணா? தம்பி, ஆ, நீ கேக்குறதுக்கு ஒரு விகல்பமான கேள்வி. இல்லன்னா இதுக்கு முன்னாடி சுனாமி வந்துச்சு. சரி, இப்ப சொன்னால் ஆகுமான்றோம், சொன்னால் முடியுமான்றோம். அவர் தாங்குவாருன்னு சொல்றீங்க. அப்போ இப்போ வரப்போற பிரச்சனை எல்லாம் அவர் தாங்குவாரா? தம்பி, என் இறைவன் இயேசு கிறிஸ்துவால தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்துல ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்னா காற்றும் கடலும் கீழ்ப்படியும். 2004 சுனாமி வந்தது. அது ஒரு தேவனுடைய கோபம் தம்பி. கடைசி காலத்துல இப்படி நடக்கும்னு சொன்னாரு. ஜனங்கள் மனம் திரும்பணும்னு நேரம் கொடுத்தாரு. ஆனா ஜனங்கள் இந்த உலகத்திற்கு பின்னாடியும் பணம் பொருளுக்கு பின்னாலேயும் ஓடுதுங்களே ஒழிய உண்மை தெய்வத்தை நோக்கி வரமாட்டேன்னுது. அந்த சுனாமியை நம்ம யாராலும் மறந்து விட முடியாதுங்க தம்பி. எவ்வளவு பெரிய சோகம். எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் பறி கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு உறவுகள் கதறி அழுதிருக்கிறார்கள். தெருவெங்கும் பிண வாடையாக இருந்தது. இந்த பாட்டை குறித்து கொஞ்சம் பாடுவோமா? சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. சுனாமி சுனாமி ஏழை மக்களையே வாரி போன பினாமி. என் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு
சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? என் பாட்டுக்குள் ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. படுத்துறையில பெண்கள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை. படுத்துறையில பெண்கள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை. படுத்த பாறை கூட ஜனங்கள் மடிச்சு போடவில்லை, படுத்த பாறை கூட ஜனங்கள் மடிச்சு போடவில்லை. பழம் போன கடல் அள்ளி போனதையா உள்ள, பழம் போன கடல் அள்ளி போனதையா உள்ள. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. என் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள்ளே சோகம் உண்டு சொல்லி புரியுமா? என் பாட்டுக்குள்ள ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துள்ளே சோகம் உண்டு சொல்லி புரியுமா? மலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே, உளையாய் நொடி பொழுதில் உருகுலைத்த கடலே. மலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே, உளையாய் நொடி பொழுதில் உருகுலைத்த கடலே. செழிப்பாக மக்களையே வாழ வைத்த கடலே, செழிப்பாக மக்களையே வாழ வைத்த கடலே. தெருவெங்கும் பிணவாரை வீச வைத்த கடலே, தெருவெங்கும் பிணவாரை வீச வைத்த கடலே. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. தேவனின் கோபம் இதோ என்று தோணுதே, திருந்தினால் மனித வாழ்வு உயரம் என்பதே. தேவனின் கோபம் இதோ என்று தோணுதே, திருந்தினால் மனித வாழ்வு உயரம் என்பதே. காலமோ கடைசி என்று சூழ சொல்லுதே, காலமோ கடைசி என்று சூழ சொல்லுதே. இனியொரு சுனாமி வேண்டாம் என்ற சாமி, இனியொரு சுனாமி வேண்டாம் சாமி. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. சுனாமி சுனாமி ஏழு மக்களையே வாரி போன பினாமி. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சோகமான ஒரு சம்பவம். எந்த சந்ததியும் பார்க்க முடியாத ஒரு சோக சம்பவத்தை நம்முடைய சந்ததி தாங்க பாத்துச்சு. கடல் அலைய அக்கா, கடல் அலை எவ்வளவு உயரத்துக்குக்கா வரும்? ஒரு தென்னை மரத்தாலும் உயரத்துக்கு வரும். நீ எத்தனை உயரத்தக்கா பாத்துருக்குற? நானும் பார்த்ததில்ல இது வரைக்கும். அது நாமெல்லாம் பாத்துருப்போங்க, ஏதோ கொஞ்சம் உயரத்தை பாத்துருப்போம். ஆனா யாராவது கேள்விப்பட்டிருப்பாங்களா 5 தென்னை மரம் உயரத்துல வரும்? இல்ல. பாருங்க, கடைசி காலத்துல நிக்கிறோம் ஐயா. ஐயா தம்பி கேட்டுக்கணியாப்பா ஐயா, விளையாடாதாப்பா ஐயா. இனி வேத புத்தகத்துக்குள்ள சினிமா புத்தகத்தை வச்சு படிக்காதராப்பா, படிக்காத. மனம் ஐயா, திரும்பிடுயா. இந்த பாட்டு நீங்க பாடும் பொழுது ஜனங்களை நினைக்கும் போது வேதனையா இருக்குது ஐயா. எனக்கும் தான் ஐயா. அந்த வேதனைய நம்ம இந்த பாட்டு மூலமா சொல்லும் பொழுது கண்ணுல இருந்து தண்ணி வருது ஐயா. வருது ஐயா. நீங்க உணர்வோட அந்த பாடுற பாட்டு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அநேக ஜனங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆமா, கண்டிப்பா திருந்துவாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரமா? கடவுளுடைய வார்த்தையை அவங்களுக்கு சுவிசேஷமா சொல்லணும். சும்மா இருக்க கூடாதுங்க தங்கச்சி, சும்மா இருக்க கூடாது. சும்மானு இருக்க மாட்டேன், உம்முன்னு இருக்க மாட்டேன், கம்முன்னு இருக்க மாட்டேன். ஏன்னா இது ஓடி ஓடி இயேசுவை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலம். ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுவோம்.
இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓ ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். நகரம் பட்டி தொட்டி என்று பார்க்காம நானும் நாதனேசு நாமத்தெடுத்து சொல்லுவேன். நாடு நகரம் பட்டி தொட்டி என்று பார்க்காம நானும் நாதனேசு நாமத்தெடுத்து சொல்லுவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊர அலைவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊர அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓஹோ சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். வீடு நிலம் சொத்து பெருசுன்னு நினைக்காம நானும் வீதி வீதியா ஓடி சத்தியம் சொல்லுவேன். வீடு நிலம் சொத்து பெருசுன்னு நினைக்காம நானும் வீதி வீதியா ஓடி சத்தியம் சொல்லுவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊரா அலைவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊரா அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓஹோ சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். பட்டம் படிப்பு பதவி பெருசா பார்க்காம நானும் தியாகமாக ஊழியம் செய்யுவேன். பட்டம் படிப்பு பதவி பெருசா பார்க்காம நானும் தியாகமாக ஊழியம் செய்யுவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊர அலைவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊர அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓஹோ சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊரா அலைவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஒரு ஊரா அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஓ ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். சும்மா இருக்க மாட்டோன்னு அப்ப நாமெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே சூச்சகம் சொல்லணும். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வந்தீங்கன்னு? தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தப்ப முத யாருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். சும்மா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. புறப்படுவோமா? புறப்படுவோம். நாம இயேசுவின் சேனைகளாக புறப்படுவோமா? புறப்படுவோம். இந்த தேசத்தை கலக்குவோமா? கலக்குவோம். ஆமென். 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 கேட்டீங்களா மகாஜனமே?
முதல்ல இயேசு உயிர் தேர்ந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பாக்கியம் ஆம்பளைங்களுக்கு இல்ல, பெண்களுக்கு தானா? பாருங்க, யாராவது ஆணு பெண்ணுன்னு கிறிஸ்துவுக்குள்ள பாக்குறீங்களா? அவங்க தானே ஐயா இயேசு உயிர் தேர்ந்த முதல் நற்செய்தி உலகத்துக்கு சொன்னவங்க. ஆகையால நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம ராஜா இயேசுவுக்கு நாம மங்களம் போட்டு முடிப்போமா? பாடுவோமா? சீரேசு நாதனுக்கு சுபமங்கலம், நம்ம திரியேக ராஜனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு சுபமங்கலம், நம்ம திரியேக தேவனுக்கு சுபமங்கலம். ராஜாதி ராஜனுக்கு சுபமங்கலம், நம்ம தேவாதி தேவனுக்கு சுபமங்கலம். கர்த்தாதி கர்த்தருக்கு சுபமங்கலம், நம்ம ராஜாதி ராஜனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு சுபமங்கலம், நம்ம பரிசுத்த ஆவிக்கு சுபமங்கலம். வல்லமையுள்ள பிதாவுக்கு சுபமங்கலம், நம்ம தேவாதி தேவனுக்கு சுபமங்கலம். நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஏன்னா இயேசுராஜம் வருக மிக சமீபம், அதையே எடுத்து சொல்ல ஊரு ஊரா அலைவேன். ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மண்ணு கிடக்க மாட்டேன். ஓ ஐயா சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்மண்ணு கிடக்க மாட்டேன்.